வணக்கம். டிஆர்பி polytechnic physics எக்ஸாமினேஷனுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1 மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸில் ப்ரீவியஸாக வந்து நம்ம பாலினாமியல்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லாம் வந்து உங்களுக்கு சிலபஸில் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஆர் ஈக்குவேஷன், போலார் ஃபார்ம், அப்புறம் நார்மல் ஃபார்ம், அதாவது XY கோஆர்டினேட்ஸை வச்சு இந்த ரெண்டு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இன்டகிரேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, காட்சி இன்டெகிரல் தியரம், காட்சி இன்டெகிரல் ஃபார்முலா, ரெசிடியூஸ், இதுதான் இருக்கு கரெக்டா. சரி, ஃபர்ஸ்ட் இதுக்குலாம் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கான ஒன்று இந்த காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸில் லிமிட்ஸ் ஆஃப் தி ஃபங்க்ஷன், கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிலிட்டி, இந்த மூணுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரைட்டா. இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒன்று. நம்ம பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டும் 2 மார்க்ஸ் அண்ட் 1 மார்க் கேட்பாங்க. இந்த 1 மார்க்கில் இது வந்து தியரி ஓரியன்டாக கேட்கக்கூடியதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு f of z அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இல்லை டிஃபரன்ஷியபிள் பண்ண முடியுமா, அப்படி லிமிட் என்ன, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதனால இந்த மூணுமே வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸோட நம்ம வந்து பார்க்கலாம் ரைட்டா. நம்ம புக்கில் இருக்கக்கூடிய டெஃபினேஷன்ஸையும் நான் சேர்த்து சொல்கிறேன். அதோட உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸும் நான் கொடுக்குறேன் ரைட்டா. சரி, மறக்காம என்ன பண்ணணும், இந்த வீடியோ ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், மறக்காம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரிஸ் ஃபார் தி பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரைட்டா. சரி, ஃபர்ஸ்ட் லிமிட் ஆஃப் தி ஃபங்க்ஷன். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ்ல வந்து லிமிட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, லிமிட் அப்படின்னா எப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேன் இருக்கு அப்படின்னா, அந்த காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நெய்பரிங் பாயிண்ட்ஸ், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இசட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது நெய்பர்ஹுட்டா இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய இசட் நாட் அப்படிங்கிற பாயிண்டோட லிமிட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இசட் டென்ஸ் டு இசட் நாட் f of z equal to L. இதான் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் L. இந்த லிமிட் தான் இருக்கும். சம்டைம்ஸ் இப்போ ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிலிட்டிலாம் அதெல்லாம் நெக்ஸ்ட் கண்டிஷன்லாம் பார்க்கலாம். அப்போ லிமிட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த f of z அப்படிங்கிற சம் ஃபங்க்ஷன், அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெய்பர்ஹுட் பாயிண்ட் இசட் நாட் இதுக்குள்ளே இருக்கும்போது, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது எப்படின்னா அந்த லிமிட் வந்து ஒரு செர்டன் ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா அதற்கான மீனிங். அப்போ டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, let f of z is a single valued function defined at a point in some neighborhood of z naught, then the limit L equal to limit z tends to z naught f of z equal to L. Simply here the z tends to z naught is a arbitrary manner, எந்த டைரக்ஷன்ல வேணா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் வந்து கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிலிட்டி ஃபர்ஸ்ட் பார்க்கணும். டிஃபரன்ஷியபிலிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஷியபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா நாட் கண்டினியூஸா அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியும். பட் இதோட கன்வர்ஸ் வந்து நாட் ட்ரூ ரைட். அப்போ டிஃபரன்ஷியபிலிட்டி அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, let f of z be the single valued function of the variable z, then f dash of z, அதாவது டிஃபரன்ஷியபிலிட்டி எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, f dash of z is equal to f of z plus del z minus ez ரைட்டா. அது z or f of z by del z. இதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தரும். அப்போ லிமிட் del z tends to 0. இப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியபிலிட்டிக்கான ஒரு ஃபார்முலேட் இல்லை. நம்ம சில பாலினாமியல்ஸ்லாம் டேரெக்டாக கொடுத்தாங்கன்னா அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா 2x அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். பட் இந்த டிஃபரன்ஷியபிலிட்டி சம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் சில ஃபங்க்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸில் கண்டினியூட்டியாக இருக்கும், பட் வந்து டிஃபரன்ஷியல் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் ரைட்டா. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, f dash of z equal to limit del z tends to 0 f of z plus del z minus f of z by del z. இதுல வந்து இந்த லிமிட்டை நம்ம இதுல தான் அப்ளை பண்ணணும். நம்ம வந்து கீழே அப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணக்கூடாதுன்னா டேரக்டா அந்த லிமிட்ஸ் இதில் போடக்கூடாது, நம்ம கேன்சல் பண்ணிட்டு எழுதணும். அதெல்லாம் ப்ராப்ளம் ஒன்று போடையில நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ சிம்பிளா அந்த கண்டினியூட்டி ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, லிமிட் z tends to z naught f of z is equal to f of z naught அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டிக்கான எக்ஸிஸ்டன்ஸ் ரைட்டா. இந்த கண்டினியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற சிம்பிளிஃபைடு ஃபார்மேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் இந்த லிமிட் z tends to z naught f of z வந்து எக்ஸிஸ்ட், இது இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் f of z லிமிட் z tends to z naught f of z equal to f of z naught. இந்த ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இது மட்டும் தனியா இருக்கணும். இந்த ரெண்டு இது தனியா இருக்கணும், இது தனியா இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது ரெண்டுமே நாங்கள் ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறது அதுக்கான மீனிங் ரைட்டா. அப்போ கண்டினியூட்டி இஸ் தி நெசசரி கண்டிஷன் பட் நாட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ ஃபைனைட் டெரிவேட்டிவ் ரைட்டா. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா
பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும், பட் வந்து டெரிவேட்டிவாக இருக்கா சம்டைம்ஸ். ஆனால் இது வந்து கன்வர்ஸ் வந்து ட்ரூ. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஒரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக கண்டினியூஸாக தான் இருக்கும். அப்போ இது வந்து அப்படி மாற்றி போட்டோம்னா அது வந்து ட்ரூவாக இருக்காது. ஏன்னா சம் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்கும், பட் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம் ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். சே இசட் ஈக்குவல் டு இசட் நாட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா அது டிஃபரன்ஷியேட் ஆகாது. அது வந்து என்னவாகாதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன சொல்லுது கண்டினியூஸ் அப்படின்னு கண்டினியூஸ் தான், பட் நாட் டெரிவேட்டிவ் அப்படின்னா அதை வந்து நம்ம அனலிட்டிக்ல கொண்டு வந்துருவோம். அப்போ வந்து அது அனலிட்டிக்ல வராது. ஸோ இது மாதிரி கண்டிஷன் இருக்குது. இந்த பாயிண்ட் தான் முக்கியமான ஒன்று. ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக கண்டினியூஸாக தான் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கு பட் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியலன்னா அது வந்து ட்ரூ கிடையாது அப்படிங்கிறத உண்மையான விஷயம். சரி, இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துடலாம். ரைட்டா, இன்னொன்று பார்த்துக்கணும். லிமிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கண்டிஷன், the limit will exist only if the limiting value is independent of path along the z tends to z naught. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்கன் பிளேன் எடுத்துக்கிறோம், இஸ் காம்ப்ளெக்ஸ் பிளேன் எக்ஸ் ஒய் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேன் எடுத்துட்டோம்னா இந்த ஏன் எக்ஸ் ஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னு நமக்கு தெரியும். ரைட்டா, ஒரு ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது இமேஜினரி பார்ட், இந்த ரியல் பார்ட். இப்படி ஒரு ஆர்பிட்டரி பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆரிஜின் இருந்து வரையணும் அப்படின்னா எந்த வகையில் இதை நம்ம ரீச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீச் பண்ணலாம், நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரீச் பண்ணலாம், நெக்ஸ்ட் டேரக்டா இந்த மாதிரி ரீச் பண்ணலாம். ரைட்டா, அப்போ சிம்பிளா நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்கும் பார்த்தீங்களா. என்ன மீனிங் அப்படின்னா இந்த பாயிண்ட் ரீச் பண்றதுக்கு ஆர்பிட்டரியா நம்ம வந்து ஒரு பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணோம்னா எக்ஸ்ல இருந்து இங்க இவ்வளவு தூரம் போயிட்டு திரும்ப இங்க போகணும், நெக்ஸ்ட் இங்க இருந்து ஒய் ஆக்சிஸ்ல இவ்வளவு தூரம் போயிட்டு திரும்ப இங்க போகணும். பட் இந்த பாயிண்ட் மட்டும் என்ன பண்ணலாம், ஆரிஜின் வந்து டேரக்டா இங்க இருந்து இங்க ஆரிஜினுக்கு நம்ம டேரக்டா போகலாம். இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து அப்ப இந்த ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து அதாவது இந்த லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன போட்டோம்னா del z equal to del z tends to 0 அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த பாயிண்ட் வந்து ஆர்பிட்ரரி தனிச்சையானது, இதை வந்து எதையும் பாத்தை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது. அதான் முக்கியமான ஒன்று. the limit will exist only if the limiting value is independent of path. பாத்தை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது, எந்த பாத்தை வேணா இருக்கலாம். அப்ப பாத்தை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். ரைட்டா, அப்படி இந்த பாத்தை டிபெண்ட் பண்ணி இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதான் வந்து முக்கியமான ஒன்று. ரைட்டா, சரி, இப்போ இந்த del z 0னா என்ன மீனிங் அப்படின்னா x is equal to x tends to 0, y tends to 0 அப்படின்னு அர்த்தம். ரைட்டா, சரி, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. லிமிட் z by mod z at z tends to 0. அப்ப லிமிட் என்ன அப்படின்னு. இப்ப இது வந்து இதுக்கு லிமிட் இருக்கா இல்லையா, இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ரைட்டா, இதுக்கு லிமிட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லணும். ரைட்டா, ஏன்னா வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம், லிமிட் வந்து அந்த லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் பாத் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது இண்டிபெண்டன்ட் ஆஃப் பாத் இருக்கா இல்லாட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ரைட்டா, இப்போ பாருங்க லிமிட் z tends to z நாட். ஆக்சுவலா வந்து z நாட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், ஒரு சம் நெய்பர்ஹுட் பாயிண்ட் அட் z அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப z வந்து எங்களுக்கு 0 ஆரிஜின் 0ன்னு எடுத்துக்கோம். இது z, இது வந்து mod z. நமக்கு z என்ன தெரியும், that is a complex variable z equal to x plus iy அப்படின்னு எடுக்கலாம். இந்த mod z நம்ம எப்படி எடுக்கலாம் பாத்தீங்கன்னா mod z அப்படிங்கிறது என்ன சொல்லிருக்கோம், that is root of x square plus y square. இதான் இது mod z. அப்ப எப்படி எடுக்கலாம், root of x square plus y square அப்படின்னு எடுக்கலாம். சரி, இது நம்ம நினைச்சிருக்கோம் z equal to z tends to 0 அப்படின்னு என்ன மீனிங் வச்சிருக்கோம், x tends to 0 and y tends to 0 அப்படின்னு இருக்கும். நம்ம அப்படி கூட எழுதணும்னு அவசியம் இல்லை. இது எப்படி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலா ஒண்ணு கண்டுபிடிக்கணும். நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா அலாங் இந்த பாத் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாத்துல x 0 அப்படின்னா y சம் வேல்யூ, அதான் பார்த்தீங்கன்னா y வந்து ரெண்டுமே 0 தான். x 0 y 0 அப்படின்னா நம்ம இனிஷியலாவே என்ன எடுத்துக்கணும், x 0ன்னு எடுத்துக்கணும். இந்த y எடுத்துக்கணும் இனிஷியலாவே y 0ன்னு எடுத்துக்கிட்டு தான் நம்ம போடணும். அப்ப இந்த லிமிட் பாத்தீங்கன்னா லிமிட் z tends to 0னா என்ன மீனிங் அப்படின்னா x tends to 0, y tends to 0 அப்படின்னா இல்ல ஏதாவது ஒன்று என்ன பண்ணிக்கணும், நம்ம 0 போடணும். ஆனால் இந்த x பார்த்துட்டோம்னா x equal to 0 அப்படின்னா அவள் லிமிட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் z இருக்குல்ல, அப்ப x is equal to 0 நம்ம போட்டு இதுதான் புட் பண்ண அப்படி போறோம் அப்படின்னா என்ன இருக்கும், y is equal to 0 ஆயிரும். அப்ப x by இது வந்து 0 ஆயிரும். அப்ப ரூட் எக்ஸ் ஸ்கொயர். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் நம்ம என்ன வரும், எக்ஸ் இருக்கு. அப்ப எக்ஸ் எக்ஸ் அப்படின்னா 1ன்னு வரும். அப்ப இந்த அலாங் ஒய் இந்த ஆக்சிஸ்ல என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 அப்படின்னு கிடைக்கும். லிமிட் வந்து 1. ரைட்டா, சரி, இதே மாதிரி இந்த பக்கம் நம்ம வந்து ஒய் ஆக்சிஸ்ல எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் z tends to 0, x tends to y tends to 0, x tends to 0 அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்போது வந்து எக்ஸ்ல வந்து என்ன பண்ணுவோம், 0 போடுவோம். அப்ப எக்ஸ் நம்ம 0 போட்டா என்ன பார்த்தீங்கன்னா iy by என்னது ரூட் ஒய் ஸ்கொயர். ரைட்டா, அப்ப என்ன வரும் iy by
ஒய்யும் கிடைக்கும். அப்போ ஒய்யும் கேன்சல் பண்ணி ஐயும் கிடைக்கும். அப்போ இதில் என்ன கிடைக்கும் பாருங்க, இதில் வந்து இந்த லிமிட்ல அலாங்கி ரியல் பார்ட்ல வந்து நமக்கு என்ன கிடைக்கும், ஒன்றுன்னு கிடைக்குது, இமேஜினரி பார்ட்ல ஐயும் கிடைக்குது. அப்போ இந்த ரெண்டு லிமிட்டும் எப்படி இருக்குன்னு டிஃப்ரெண்டா இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து இந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் போட்டோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கு ஒரு பாத் நம்ம ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் எடுத்தோம்னா எப்படி கிடைக்கும் பாருங்க. லிமிட் y tends to y equal to mx ரைட்டா. அப்ப x plus mx by root of x square plus m square plus y square இப்படி நமக்கு கிடைக்கும். சரி, x square ரைட்டா. அப்ப இதை என்ன பண்ணிக்கணும்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் என்ன பண்ணிக்கலாம், y equal to mx ரைட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்ப நம்ம இந்த போட்டோம்னா என்ன கிடைக்கும் பாருங்க, x இந்த ரெண்டுலயுமே x இருக்கா, x அப்படி எடுத்துங்க. அப்போ 1 plus m by x squared x 1 plus m square ரைட்டா. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா m அப்படிங்கிற சம் வேல்யூஸ் ஸ்லோப்பை டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்போ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ பாருங்க, இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம செக்அப் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதில் நம்ம செக்அப் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாருங்க, இது ஒன்று இது ஐன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபால்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால வந்து லிமிட் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே சேமாக இருக்கும். அதாவது பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, இண்டிபெண்டாக இருக்கும். இது வந்து இது என்ன இருக்குன்னா பாத்தை டிபெண்ட் பண்ணி, இது வந்து பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இந்த லிமிட் வந்து இல்லை அப்படின்னு அர்த்தம். இதான் பார்த்தீங்கன்னா லிமிட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷனுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான. இப்போ எக்ஸாமினேஷன்ல இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கேட்டாங்க அப்படின்னா இதோட லிமிட் என்ன அப்படின்னு எக்ஸாமினேஷன்ல கேட்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா லிமிட் z tends to infinity f of z இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா, இதுல என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வரைக்கும் பாயிண்ட் வந்து ஒரு செகண்ட் பாயிண்ட் நெய்பர்ஹுட் பாயிண்ட் வந்து அட் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்தோம். அதாவது ஒரு அந்த வேல்யூ வந்து சிங்கிள் வேல்யூட ஏதோ ஒரு இருந்துச்சு. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா லிமிட் வந்து z tends to infinity கொடுத்துருக்கோம். இன்ஃபினிட்டா அது என்ன பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிஷன்ஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணுவோம். அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன பாத்தீங்கன்னா லிமிட் z tends to z naught f of z equal to infinity இருந்துச்சு அப்படின்னா if and only if அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த f of z என்ன பண்ணீங்கன்னா 1 by z ல மாத்திக்கிட்டு 1 by f of z ல மாத்திக்கிட்டு தட் இப்படி கூட 0 இதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் செய்யறேன், அது உங்களுக்கு ஈஸியா தெரியும். நெக்ஸ்ட் லிமிட் இன்னொரு ஃபார்மேட் வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபார்மேட்டுக்கு அந்த 3 ஃபார்மேட் நான் வந்து இந்த நோட்ஸ்ல நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் பார்த்தீங்கன்னா அதை எழுதிருக்கேன், அதை நீங்க பாத்துங்க ரைட்டா. ஏன்னா இது வந்து ரொம்ப நம்ம வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் இதை பாத்துங்க. சரி, இதை வந்து எப்படி சால்வ் பண்றது மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்து லிமிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுத்தாங்கன்னு சொல்லிக்கோம் 1 by z ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வரணும். 1 by z ஃபார்மேட் கொண்டு வந்தா அந்த z ல வந்து இன்ஃபினிட்டி நம்ம சப்ஸ்டிட் பண்ண பண்ணோம்னா மேல 0 கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் சம் வேல்யூ இப்போ எப்படி கிடைக்கும் பாருங்க. இதுல இந்த மேல இருக்க அந்த f of z அப்படிங்கிறது ஹோல் ஃபங்க்ஷன். இதுல வந்து z கியூபை வெளியே எடுத்துருங்க. அப்போ z கியூப் வெளியே எடுத்தா கிடைக்கும் பாருங்க. z கியூப் அப்படி எடுத்தோம்னா i பிளஸ் i by z ஸ்கொயர் நெக்ஸ்ட் மைனஸ் 1 by z கியூப் அப்படின்னு நம்ம கிடைக்கும் ரைட்டா. இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை நம்ம z கியூபை வெளியே எடுத்தோம். நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த மாதிரி இன்ஃபினிட்டி அப்படின்னு f of z வந்து இப்படி இருக்கு அப்படின்னா, ஏன்னா ஏன் வந்து இப்படி போடுறோம்னா இந்த z வந்து நம்ம டேரக்டா அதை சப்ஸ்டிட் பண்ண வச்சுக்கோங்களேன். இதுல என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வேற மாதிரி ஒரு இன்ஃபினிட்டி டைம்ஸ் கிடைக்கும். அப்போ பாருங்க இந்த இதுலயும் பாருங்க இன்ஃபினிட்டி போட்டுரும், எல்லாத்தையும் இன்ஃபினிட்டி நம்ம போட்டோம்னா ஒரு மீனிங்லெஸ் ஆயிரும். ஸோ அதனால நம்ம பண்ணிக்கணும் z கியூப் அப்படின்னு இருக்கும். ஏன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபார் தி லிமிட் z tends to infinity. அந்த கண்டிஷன் தான் நம்ம 3 ஃபார்மேட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இதுல என்ன பண்ணிக்கணும்னா கீழே வந்து z வெளியே எடுத்துருங்க ரைட்டா. z வெளியே எடுத்தாங்க 2 plus 3 by 2 i ரைட்டா, இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் இது வந்து 2 கிடையாது z ரைட்டா, ஏன்னா இந்த z தானே இதில் வெளியே எடுத்தோம். அப்போ வந்து z. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா z ஸ்கொயர்டை வெளியே எடுத்துங்க. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க 1 minus i by z அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ரைட்டா, the whole square. சரி, இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ லிமிட் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். லிமிட் z tends to infinity இதை சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு வந்து லிமிட் ஈஸியாக கிடைச்சிடும். அப்போ இங்கே பாருங்க z இந்த z கேன்சல் பண்ணிருங்க ரைட்டா. சரி, அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, இதுல எல்லா டைம்லையும் பாருங்க கீழே z இருக்குதா, ஏன்னா நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் இன்ஃபினிட்டி அப்படின்னா 1 by 0 அப்படிம்போம். அப்போ 1 by infinity அப்படின்னா என்ன சொல்லுவோம் 0 அப்படின்னு அர்த்தம் ரைட்டா. அப்போ இதுல இந்த டேர்ம் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா i by 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் ஆஃப் தி ஃபங்க்ஷன். இது முக்கியமான ஒன்று. நம்ம ஆல்ரெடி நினைச்சுக்கோம் வாட் இஸ் த என்ன சொல்ல ஜென்ரல் ஃபார்மேட் ஃபார் தி லிமிட் ஆஃப் தி ஃபங்க்ஷன். நமக்கு தெரியும் லிமிட் z tends to z naught f of z l அப்படின்னு நம்ம போட்டுரும். அப்போ இதான் பார்த்தீங்கன்னா லிமிட். அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க z tends to z naught அப்படிங்கிறது பார்த்தா சம் நெய்பர்ஹுட் பாயிண்ட் இன் ஏ
காம்ப்ளெக்ஸ் பிளேன். அப்போ z டென்ஸ் டு z0 இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்போது லிமிட்டுக்குள்ள இருக்கும். இந்த லிமிட் தான் பார்த்தீங்கன்னா i/2 அப்படின்னு அர்த்தம். இதான் வந்து f of z. இந்த லிமிட் கொடுத்துட்டாங்க. இந்த லிமிட்ல வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம கீழே வந்து இன்ஃபினிட்டியா வர்ற மாதிரி அந்த என்டையர் டைம் வந்து கீழே வந்து இன்ஃபினிட்டியா வர்றது அப்படிங்கிறது வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ப்ராப்ளம் போடுறேன். ரைட்டா? சரி, அப்போ அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு i/2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லிமிட். சரி, இப்போ இன்கேஸ் இந்த ப்ராப்ளத்தை கவனிங்களேன். லிமிட் z tends to -1 I z plus 3 by z plus 1. இப்போ இதோட லிமிட் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கும். இப்போ பாருங்க z tends to -1 ங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன பார்த்தா இந்த ஃபங்க்ஷன் வந்து என்டையர்ல இன்ஃபினிட்டி ஆயிரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா z வந்து -1 போடும்போது இந்த டேர்ம் வந்து கீழே வந்து 0 ஆயிரும். மேல என்ன கீழே 0 நாலே என்ன ஆட்டோமேட்டிக்கலி இன்ஃபினிட்டி ஆயிரும். இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்ஃபினிட்டி ஆயிரும். இது வந்து என்ன சொல்லிட்டோம், எக்ஸிஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூட்டிக்கு வந்து எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டோம். லிமிட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளம் பாருங்க. லிமிட் z tends to infinity 2z plus i by z plus i z plus 1. ரைட்டா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுல என்ன கொடுத்துருக்கோம், லிமிட் வந்து z tends to infinity வந்திருக்கு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. ரைட்டா? இது வந்து இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இன்ஃபினிட்டியா இருக்கு இந்த மாதிரி இருக்குன்னா சொல்லிருக்கோம். பார்த்தீங்கன்னா காமனை வெளியே எடுத்துருங்க. அப்போ z வெளியே எடுத்து என்ன கிடைப்பாங்க, z வெளியே எடுத்தாச்சு 2 plus i by z அப்படி நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதுலயும் z வெளியே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 1 plus 1 by z அப்படி நமக்கு கிடைக்கும். ரைட்டா? z கேன்சல் பண்ணுங்க. இப்போ z வந்து z tends to infinity அப்படி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா பார்த்தீங்கன்னா இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வரும், 2 அப்படின்னு கிடைக்கும். அப்ப இந்த லிமிட்டுக்கான சாரி இந்த ஃபங்க்ஷனுக்கான லிமிட் என்ன பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கறத கரெக்டான ஒன்று. ரைட்டா? சரி, இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூட்டி டிஃபரன்ஷியபிலிட்டியை பார்க்கலாம். தேங்க்யூ.